ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸ். ஸோ கொடுத்துருக்க செட்ஸ்லேருந்து கார்டினல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னென்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதுதான் வந்துட்டு கார்டினல் நம்பர். அதாவது நம்பர் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எம்னா எம், பினா பி, கியூனா கியூ, ஆர்னா ஆர். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ இதோட கார்டினல் நம்பர் என்ன? 6. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம 6ன்னு போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி போடணும்? முதல்ல எக்ஸோட வேல்யூஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னோட வேல்யூஸ் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, என் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 2 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன வரணும்? 15 வர வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் வருதோ அதுதான் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? 15 வரணும். ஓகேவா? ஸோ அப்போது செட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2 வரும். அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3 3 + 2 எவ்வளோ? 5. ஸோ அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 3 2s are எவ்வளோ? 6. 6ஓட ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 8. ஸோ அடுத்தது 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 3 3s are எவ்வளோ? 9. 9 + 2 11. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 3 4s are 12 13 14. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் வந்து 15 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 14க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னால எக்ஸை விட அதிகமாக போயிடுமா? அப்போ எக்ஸுக்குள்ளார அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வருது? 2 5 8 11 15. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை வந்துட்டு கார்டினல் நம்பர் எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம்? n of p is equal to 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ். ஓகேவா? புரியுதா இது எப்படி போடுறோம் அப்படின்னு? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு y is to y divided by 4/3 என்னன்னு சொல்லியிருக்காங்க. n வந்து நேச்சுரல் நம்பர்ஸு. 2க்கு அப்புறம் 5 வரைக்கும். ஓகேவா? ஸோ 2க்கு அப்புறம் அப்படின்னா 3 4 5 வரைக்கும் தானே. ஸோ அப்போ 5. ஸோ n is equal to 3 4 5. இதை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 4 divided by 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 3s are 9. அடுத்தது 4 divided by 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த இடத்துல அப்படின்னா 3 4s are எவ்வளோ? 12. ஸோ அடுத்தது 4 divided by 5 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 5s are எவ்வளோ? 15. ஸோ அப்போ எத்தனை நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது? மொத்தம் 1 2 3 3 நம்பர்ஸா? அப்போ n of q, q-ஓட கார்டினல் நம்பர் என்னது? 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3. புரியுதா இது எப்படி போடுறோம் அப்படின்னு? அடுத்த சம் பாருங்கள். எக்ஸ் இஸ் அண்ட் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்டீஜர் அப்படின்னா என்ன? மைனஸும் உண்டு ப்ளஸ்ஸும் உண்டு ஜீரோவும் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து -5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5க்கு முன்னாடி 4 வரைக்கும் வந்துட்டு எக்ஸோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தானே நம்மளுக்கு வேல்யூஸே, அதனால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்பர் ஆஃப் ஆர். ஸோ ஆரோட கார்டினல் நம்பரை வந்துட்டு என்னது? 10 நம்பர்ஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் லீப் இயர்ஸ் பிட்வீன் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற லீப் இயர்ஸ் தான் கேட்குறாங்க. லீப் இயர் அப்படிங்கிறது 4 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வருமா? அப்போ 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே என்னது? லீப் இயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1882. ஸோ 1882 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 4 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, பேலன்ஸ் 2 8 வருது. 7 4s are எவ்வளோ? 28, பேலன்ஸ் எவ்வளோ? 2 வருது. ஸோ 2 இயர்ஸ் வந்துட்டு இடிக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 1880 தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் அப்படிங்கிறப்ப 1884 லீப் இயராக வருமா? ஓகேவா? அப்போ லீப் இயர்ஸ் என்னென்ன? 1884 2 பேலன்ஸ் நிற்கிது. அப்போ இன்னும் 2 2 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? இது 4 ஆகிடும். நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகிடும். ஸோ டிவிசிபிள் ஆகி 0 வந்துருச்சு அப்படின்னால என்னது? அந்த நம்பர் வந்துட்டு லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ 1884 1906 வர வரைக்கும் போடணும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? 1888. ஸோ இன்னும் 4 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1892. ஸோ இன்னும் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். 1896. இன்னும் 4 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1900. ஸோ இன்னும் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1904.
ஓகேவா. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1906 வரைக்கும் தான். ஸோ அப்போ 4 தான் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் போகிறப்போ 8ன்னு வரும், அதனால் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்போ n ஆஃப் s கார்டினல் நம்பர், எஸ்ஸோட கார்டினல் நம்பர் என்ன, 1 2 3 4 5 6. ஸோ 6 நம்பர்ஸ். ஓகேவா. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஐடென்டிஃபை த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாலோவிங் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஃபைனைட் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு செட்டுக்குள்ளே முடிஞ்சிரும்ல, அதுக்கு பேர் ஃபைனைட். இன்ஃபைனைட் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபைனைட் தெரியும்ல, ஸோ முடிவில்லாதது தான் இன்ஃபைனைட். ஸோ ப்ராக்கெட் பண்ணி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது, அப்படி சொல்லவே முடியாது தான் இன்ஃபைனைட். ஓகேவா. த செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாமா. ஸோ வந்துட்டு இப்போ கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா இது வந்துட்டு என்னது, ஃபைனைட் செட்டா. ஸோ எக்ஸ் இஸ் அ ஃபைனைட் செட். ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் அ ஃபைனைட் செட். ஓகேவா. ஸோ இன்ஃபைனைட் செட்டில் ஒன்று பார்ப்போம். இப்போ பாருங்களேன், த செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசஸ் த்ரூ எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து போகிற ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்துட்டு எத்தனை, அதுக்கான செட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்னும் இந்த கேப்லலாம் போட முடியும், அதுக்கு ஒரு கேப்புக்குள்ளே போட முடியும். ஆனால் கண்ணுக்கே தெரியாத கேப்புக்குள்ளே வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு லைனை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா. அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு என்ன ஆகுது, போய்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ இது வந்துட்டு என்னது, y இஸ் அ இன்ஃபைனைட் செட். ஓகேவா. ஸோ ஃபைனைட் இல்லை, ஸோ இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்னால் என்ன, மைனஸும் உண்டு, ஜீரோவும் உண்டு, ப்ளஸ்ஸும் உண்டு. ஸோ எக்ஸ் வந்துட்டு எதுக்கு கீழேன்னு சொல்கிறாங்க, 5க்கு கீழேன்னு சொல்கிறாங்க. அப்போ 5க்கு கீழே போய்கிட்டே இருந்தாலும் 5 4 3 2 1 0 -1 -2 -3. இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸில் வந்துட்டு இதுவே பாயிண்ட்டே கிடையாது. அப்படிங்கிறப்ப போய்கிட்டே இருக்கா, அப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு என்னது, இன்ஃபைனைட்டா. ஸோ ஏ இஸ் அ இன்ஃபைனைட் செட். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, நான் நேச்சுரல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 1 2 3 பாசிட்டிவில் போகும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபேக்டரைசேஷனில் இருக்கா. ஸோ நம்ம பண்ணலாமா, 1 × 6 எவ்வளோ, 6. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்ப -5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். ஸோ 2 3s எவ்வளோ, 6. ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, 5 வருதா. அப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம், x - 2 × x - 3 = 0வா. அப்போ x = அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக 0. இப்போ -2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ +2, -3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ +3. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்துட்டு என்னென்னா 2ம் 3ம். ஸோ அப்போ இது வந்துட்டு ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிங்கிறப்ப இது என்னது, b இஸ் அ ஃபைனைட் செட். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா. ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த சம் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட், அன்ஈக்குவல், ஈக்குவல். ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு ஈக்குவலண்ட்டு, அன்ஈக்குவல், ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 2 3 4 5 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையும் 2 3 4 5 இந்த மாதிரி ஒரே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவல். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 2 3 5 இருக்குது, இந்த இடத்துல 2 3 4 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு என்னது, அன்ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ ஈக்குவலண்ட் அப்படின்னா என்னென்னு மீனிங்னா, இந்த இடத்துல 2 3 4 5 இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து 1 2 3 4. ஸோ இங்கேயும் 4 நம்பர், இங்கேயும் 4 நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ ஈக்குவலண்ட்னா என்ன, ஈக்குவல்னா என்ன, அன்ஈக்குவல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா. ஓகேவா. ஸோ இப்போ ஏங்கிறத பாருங்கள், செட் ஆஃப் வவல்ஸ் இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்ஸில் இருக்க வவல்ஸோட செட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன லெட்டர்ஸு, ஏ இ ஐ ஓ யூ. ஓகேவா. ஸோ டோட்டலாக 5 லெட்டர்ஸ் வருது. ஸோ அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு என்ன லெட்டர் சொல்லியிருக்காங்க, வி ஓ டபிள்யூ இ எல். ஓகேவா. ஸோ இதில் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஸோ இப்போ n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, அதே தான் n ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ தான் வருது, 5 தான் வருது. ஓகேவா. ஸோ ஆனால் லெட்டர்ஸ் ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் இல்லை. அப்படின்னா இது என்ன அர்த்தம், ஏ இஸ் ஈக்குவலண்ட். ஓகேவா. ஸோ ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி. ஓகேவா. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி.
ஓகேவா, புரியுதா இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சி வந்துட்டு என்னது 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டியை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 5க்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னது, 1க்கு அப்புறம் என்ன 2 3 4 5 கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 3 நம்பர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 4 நம்பர்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு எப்படி இருக்கா, அன்ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், சி அண்டு டி ஆர் அன்ஈக்குவல். ஓகேவா, ஸோ அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. புரியுது அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸை கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் அ லெட்டர் இன் த வேர்ட் LIFE. ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, LIFE. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்னது எக்ஸுங்கிறது. அடுத்தது ஒய் கொடுத்துருக்குறாங்க. ஒய் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, FILE. ஓகேவா, ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இதில் இருக்குது, FF இருக்குது, II இருக்குது, LL இருக்குது. ஸோ லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் வந்துட்டு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, அப்படின்னா இது வந்துட்டு என்னது, எக்ஸ் அண்டு ஒய் ஆர் ஈக்குவல். ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஈக்குவலு. ஸோ லெட்டர்ஸ் வேறு வேறு, நம்பர்ஸ் ரெண்டுத்துக்கும் டோட்டல் கவுண்ட் பண்ண நம்பர்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஈக்குவலன்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒன்று கம்மியாகவோ ஒன்று எக்ஸ்ட்ராவோ இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அன்ஈக்குவல். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். எக்ஸ் வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க, ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ரைம் நம்பர் 3க்கு அடுத்தது. ஸோ 3க்கு அப்புறம் 4 வந்துட்டு கிடையாது, 5 வந்துட்டு ப்ரைம் நம்பரா. அடுத்தது 6 கிடையாது, 7 8 9 கிடையாது, 10 கிடையாது. அடுத்து என்னது 11 12 கிடையாது, 13 14 15 கிடையாது, 16 கிடையாது. ஸோ 17 அடுத்தது 18 கிடையாது, 19 20 கிடையாது, 21 கிடையாது, 22வும் கிடையாது, 23க்குள்ளார வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இதோட முடிச்சிட வேண்டியதான். ஓகேவா, ஸோ அடுத்தது ஹச் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 18ஓட டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போமா. ஸோ 2 டேபிளில் 9 டைம்ஸ் 9 2 0 18 3 × 3 அப்படின்னா இதோட டிவைசர்ஸ்லாம் என்னென்னா 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். அடுத்து 2 3s எவ்வளோ 6 6 3s தானே 18. அப்போ 6 டேபிளில் வரும். அடுத்து 9 2s 18. அடுத்து என்ன டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும். ஃபஸ்ட்டு ஒன்னே விட்டுட்டேன் நான், 1 டேபிள்லேயும் வரும்ல. ஸோ 1 டேபிளில் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது 18 டேபிள்லேயும் வரும். ஓகேவா, ஸோ அப்போ இதில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 6 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ n ஆஃப் g இஸ் ஈக்குவல் டு 6 இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் h. ஸோ இப்போ ரெண்டு நம்பருமே நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக 6 நம்பர்ஸ் இருக்கா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், G அண்டு H ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா. ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு எழுதிக்கலாம், ஈக்குவலண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ புரியுது அந்த 4 சம்ஸை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா 4th சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த ஃபாலோவிங் செட்ஸ் அஸ் நல் செட் ஆர் சிங்கிள்டன் செட்டு. ஓகேவா, ஸோ நல் செட்டா இல்லை சிங்கிள்டன் செட்டா, அதாவது ஏதாவது ஒரு நம்பர் இருக்கிற செட்டா இல்லை ஒன்றுமே இல்லாத செட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன, 1 2 3 4 5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்காது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. 1க்கும் 2க்கும் நடுவில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இது என்ன செட்டு, நல் செட்டு. ஓகேவா, ஸோ ஏ இஸ் அ நல் செட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தி செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. ஓகேவா, ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னாலே அது என்னாகும், 2ஆல் டிவிசிபிள் ஆக தான் செய்யும். ஸோ 2ஆல் டிவிசிபிள் ஆகாத நம்பர் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ பிங்கிறது வந்துட்டு என்னது, பி இஸ் ஈக்குவல் டு நல் செட்டு போட்டுக்கோங்க. ஸோ பி இஸ் அ நல் செட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து சீக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நம்பர் தான். ஓகேவா, ஸோ 0ங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு கிடையாது. இந்த செட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 0ங்கிறது என்னது, ஒரு நம்பர். ஸோ அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சி இஸ் அ சிங்கிள்டன் செட்டு. ஓகேவா, ஸோ ஒரு நம்பர் இருக்கிற செட்டு சிங்கிள்டன் செட்டு.
புரியுதா? அடுத்தது பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 சைட்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால அதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? 3 சைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 4 சைட்ஸ் இருக்க ட்ரையாங்கிள் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 சைட்ஸில் ட்ரையாங்கிள் இருக்குமா? இருக்காது. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னது? நல் செட்டு. நல் செட்னால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே எழுதக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ டி இஸ் அ நல் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா? அந்த ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லேப்பிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது? டிஸ்ஜாயிண்ட். ஓவர்லேப்பிங் அப்படின்னா இதுலேருந்து ஒரு நம்பராவது இதில் இருக்கும், இல்லைனா இதுலேருந்து ஒன்றாவது இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஓவர்லேப்பிங். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐஏஎஸ்ன்னு இருக்குது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏஎன்எஃப்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் காமனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது, ஏ இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? எஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? ஏ அண்டு பி ஆர் டிஸ்ஜாயிண்ட்டாக ஓவர்லேப்பிங்காக? ஓவர்லேப்பிங். ஓகேவா? ஸோ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா கனெக்ஷனே இருக்காது, அதுக்கு பேர் தான் டிஸ்ஜாயிண்ட். ஸோ ஏதாவது ஒரு கனெக்ஷனாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஓவர்லேப்பிங். ஓகேவா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஹெச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2க்கு அடுத்த நம்பர் 3, 5, 7, 11, 13, 17, 19 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க? எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? 2 மட்டும்தான். ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2ங்கிற நம்பர் இதில் எதுலேயுமே இல்லை. ஸோ இதில் இருக்க நம்பர்ஸும் இதில் கிடையாது. அப்படிங்கிறப்ப சி அண்ட் டிஆர் இப்போ ரெண்டுத்துலேயுமே இல்லை அப்படின்னா என்னது? இது ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட். ஸோ சி அண்ட் டிஆர் டிஸ்ஜாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், E is equal to x is a factor of 24 x such that x is a multiple of 3 less than 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். E is equal to factor of 24. 2 டேபிளில் 24 வருமா? வரும். அடுத்து 3 டேபிளில் வரும். 4 டேபிளில் வருமா? 6 4s are 24. அடுத்து 5 டேபிளில் வருமா? வராது. அடுத்தது 6 டேபிளில் வருமா? ஸோ 6 டேபிளில் வரும். 6 4s are 24. 7 டேபிளில் வராது. 8 டேபிளில் வராது. 8 டேபிளில் வரும். 9ல் வராது. அடுத்து 10 11 12 டேபிளில் வரும். ஸோ அடுத்து என்ன டேபிளில் வரும்? 24 டேபிளில் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 1 விட்டுட்டேன். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு 1 உண்டு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எஃப். ஸோ எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 3யோட மல்டிபிள்ஸு என்னது? 30க்குள்ளார வரைக்கும். ஓகேவா? அப்போது 3 6 9 12 5 3s are 15 18 21 24 27. ஓகேவா? ஸோ 30க்குள்ளாரதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 27 வரைக்கும் போதும். இப்போ இதில் பாருங்களேன், இதில் இருக்கிறது இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன இருக்குது? 3 இருக்குது, அடுத்தது 6 இருக்குது, அடுத்தது 12 இருக்குது, 24 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிறதுல இதுலேயே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? இ அண்டு எஃப் ஆர் ஓவர்லேப்பிங். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஓவர்லேப்பிங் அப்படின்னா என்னது? ரெண்டுத்துலேயுமே இருந்தது அதுக்குன்னா அதுக்கு பேர் ஓவர்லேப்பிங். ரெண்டுத்துலேயுமே இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது, ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டிஸ்ஜாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுது? அதை எப்படி போட்டு இந்த சம் கவனிங்க. இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸு, ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு எஸ்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சப்செட் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ ஒரு செட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? செட்டு. ஓகேவா? சப்செட் அப்படின்னா என்னென்னா இந்த செட்டுக்குள்ளேருந்து எடுத்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சப்செட். ஓகேவா? புரியுதா? சப்செட்னா என்னென்னு புரியுதா? ஸோ ஃபுல்லாக இது எஸ் அப்படிங்கிறது செட்டு. ஸோ இதுக்குள்ளேருந்து எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது? சப்செட். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க? த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 4 ஈக்குவல் சைட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் வந்துட்டு என்னது? 4 ஈக்குவல் சைட்ஸு. ரெக்டாங்கிள் வந்துட்டு என்னது? 2 தான் ஈக்குவல் சைட்ஸ். ஸோ இது 2 ஒரு சைஸு, இது 2 ஒரு சைஸ். ஓகேவா? ஸோ சர்க்கிள். அடுத்தது ராம்பஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ட்ரையாங்கிள் வந்துட்டு என்னது? 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? 4 ஈக்குவல் சைட்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ சப்செட் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ 4 ஈக்குவல் சைட்ஸ் வந்துட்டு என்னென்னா ஸ்கொயரும் ராம்பஸுமா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஸ்கொயர்
rhombus. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான சப்செட். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன, த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். இதில் வந்துட்டு எதுக்கு வந்து ரேடியஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு என்னது சப்செட் ஆஃப் எஸ் தான். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ரேடியஸ் கிடையாது, இதுக்கும் ரேடியஸ் கிடையாது. சர்க்கிளுக்கு தான் என்ன இருக்குது, சென்டர் பாயிண்ட் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குமே ரேடியஸ் கிடையாது. அப்போ எதுக்கு வந்து ரேடியஸ் இருக்குது, சர்க்கிளுக்கு தான் ரேடியஸ் இருக்குது. ஸோ சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தானே 3 சைட்ஸையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்குமா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ட்ரையாங்கிள். ஸோ சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 சைட்ஸ். இதில் வந்துட்டு எதுக்கு வந்து 5 சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயருக்கு 4 சைட்ஸு, ரெக்டாங்கிளுக்கும் 4 சைட்ஸு, சர்க்கிளுக்கு சைட்ஸ் கிடையாது, ராம்பஸ்க்கு 4 சைட்ஸ் தான், ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் தான். ஸோ 5 சைட்ஸ் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. அப்போ சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, நல் செட். ஓகேவா? ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி எழுதிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நல் செட் இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த சம் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா செட் ஆஃப் ஏ கமா பி, ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ. சப்செட் ஆஃப் ஏவை எல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர், ஸோ என்னென்ன அப்படின்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நல் செட் அப்படிங்கிற ஒரு செட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எத்தனை இருக்குது, செட்டுக்குள்ளார இதுதான் செட்டு. ஓகேவா? ஸோ இந்த செட்டுக்குள்ளே ஏங்கிற ஒன்று இருக்குது, அடுத்தது ஏ கமா பி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குது, ஏன்னு ஒன்று இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? புரியுதா எப்படி எழுதுறோன்னு? அப்புறம் இன்னொன்று என்னது, இதை ஃபுல்லாக சேர்த்து ஒன்று எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ அப்போ ஏ கமா பி. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை, 4 வருது. ஓகேவா? ஸோ 2 அப்படிங்கிறப்ப 4 வரும். 4 அப்படின்னு இருந்தது, 4 நம்பர், இதுலேயே 4 நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா எத்தனை வரும், 16 வரும். ஓகேவா? ஸோ இதுவே வந்துட்டு ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக வரும். ஸோ அப்போஸ் வந்துட்டு ஆட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா 1 கம்மியாக வரும். இப்போ 3ன்னு வச்சுக்கோங்களேன், 8 வரும். 3யோட ஸ்கொயர் 9. ஸோ 9ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 8. ஸோ 8 வரும். இப்போ 5ன்னு வச்சுக்கோங்களேன், 5 5 எவ்வளோ, 25. 25ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 24. ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை வரும், 24 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 2 இருக்குது. ஸோ இப்போ 2க்கு எத்தனை வரணும், மொத்தம் 4 வரணும். ஒன்று வந்துட்டு நல் செட்டு, இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது, அடுத்து செகண்ட் ஒன் இருக்கிறது, அடுத்தது வந்துட்டு என்னது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட வேண்டியதான். இதான் வந்துட்டு என்னது, சப்செட்ஸ் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட சப்செட்ஸ் இதுதான். ஓகேவா? புரியுதா எப்படி போட்டிருக்கோம்? ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான பவர் செட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு சப்செட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஃபஸ்ட் என்னது, நல் செட்டு போட்டுக்கும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்கிறது ஒரு செட்டுக்குள்ளே, அடுத்து செகண்ட் இருக்கிறது ஒரு செட்டுக்குள்ளே, அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்துட்டு ஒரு செட்டுக்குள்ளே போட்டுருவோம். ஸோ மொத்தம் 4 வரும். ஓகேவா? ஸோ அந்த 4த்தையும் ஒரு செட்டுக்குள்ளே எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து பவர் செட். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, பவர் செட் அப்படின்னா பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும், ஒரு செட்டுக்குள்ளார எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுவே வந்துட்டு வெறும் சப்செட் அப்படின்னா, லாஸ்ட் சம்மில் எழுதணும்ல, வெறும் சப்செட் அப்படின்னா என்னது, கமாவாக போட்டு எழுதிடுவோம், ஃபுல் செட்டு போட மாட்டோம். இதுவே பவர் செட் அப்படின்னா என்னது, ஒரு செட்டுக்குள்ளார என்னென்ன சப்செட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், கமா போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு என்னது, ஒரு ஏ, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு பி இருக்கா. ஸோ ஒரு பி, அப்புறம் வந்துட்டு என்ன இருக்குது, கமா போட்டுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கணுமா. ஸோ அப்போ ஏ கமா பி, செட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது, பவர் செட். ஓகேவா? ஸோ அடுத்து பி, பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னது, ஒரு நல் செட்டா. ஸோ அடுத்தது வந்து என்னது, 1. ஸோ அப்போ 1, அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்கா, அடுத்து என்ன இருக்குது, 3 இருக்கா. ஸோ 3த்தையும் முதல்ல தனித்தனியாக எழுதிக்கிறோம், அப்புறம் 2 எழுத போகிறோம். 1, 2, அடுத்தது 2, 3, அடுத்தது 3, 1. ஓகேவா? 1, 3னாலும் 3, 1னாலும் 1 தான். அப்புறம் 2 அப்போ எழுதியாச்சா, இப்போ 3 எழுதிடலாம்.
1 2 3. ஸோ இதை எப்படி மாற்றி போட்டாலும் நம்மளுக்கு இதே தான் வரும். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ இப்போ 3யோட ஸ்கொயர் வந்துட்டு என்னது 9. அப்போ 9ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 8. ஸோ அப்போ இதில் மொத்தம் 8 நம்பர்ஸ் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ இதுவே வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னோம் அப்படியே தான் இருக்கும். இப்போ 2 நம்பர் இருக்கா. அப்போ 2வோட ஸ்கொயர் என்னது 4. அப்போ மொத்தம் இதுக்குள்ளே எத்தனை இருக்கும் 4 இருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதில் பாருங்களேன், மொத்தம் எத்தனை இருக்குது 4 இருக்கா. அப்போ 4ோட ஸ்கொயர் எவ்வளோ 16. அப்போ நம்மளுக்கு இது மொத்த ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வரணும் 16 வரணும். ஓகேவா. இப்போ P ஆஃப் பவர் செட் ஆஃப் D. ஓகேவா. முதல்ல என்னது நல் செட்டு, அடுத்தது P, அடுத்தது Q, அடுத்தது R, அப்புறம் S. ஓகேவா. இப்போ 2 எடுத்து எழுதிக்கணும். P, Q, அடுத்தது P, Q எழுதியாச்சு. அடுத்து P, R. ஸோ அடுத்தது பாருங்கள் P, S. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு இப்போ P முடிஞ்சிருச்சா. அப்போ அடுத்து Qலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்தது. ஓகேவா. ஸோ அப்போ Q, R, அடுத்தது Q, S. ஆல்ரெடி தான் Q, P தான் அந்த இடத்துல இருக்குல்ல, அதனால் அது தேவையில்லை. ஓகேவா. ஸோ அடுத்தது இப்போ Q போட்டாச்சு. அடுத்தது Rக்கும் Sக்கும். அப்போ R, S மட்டும்தான் வரும். R, Q, P எல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி Sஸும் வந்துட்டு 4 தடவை போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அப்போ வந்து ட்ரிபிள் டைம்ஸுக்கு வந்து எழுதணும். ஃபஸ்ட் என்னது P, Q, R, அடுத்தது வந்துட்டு என்னது Q, R, P, Q, S. ஓகேவா. இப்போ Q எடுத்துக்குவோமா. அப்போ Q, R, S அப்படின்னு எழுதிக்கலாமா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா P, R, S. ஓகேவா. ஸோ அப்போ பாக்கி பேலன்ஸ் என்ன இருக்குது அடுத்து அவ்வளோதான். ஸோ எஸ்ஸில் வந்துட்டு வேறு எதுவும் வராது. ஸோ அப்போ P, Q, R, S இது எல்லாமே சேர்ந்து ஒரு செட்டுக்குள்ளே. ஸோ அந்த செட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் பவர் செட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்களேன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ அப்போ 16 நம்பர்ஸ் கரெக்டாக வந்துருச்சா. ஸோ அப்போ இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பவர் செட் ஆஃப் E. ஓகேவா. ஸோ ஈக்கு வந்துட்டு என்னது நல் செட்டு. ஸோ அப்போ செட்டுக்குள்ளார என்ன போடணும் நல் செட். ஒன்று நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல் செட்டுக்கு வந்துட்டு என்னது ப்ராக்கெட் தானே. ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதான் அந்த சம் எப்படி போட்டிருக்கோம். இந்த சம் கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஸோ சப்செட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்துட்டு என்னது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னா என்ன மீனிங் P of X அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த P of Xக்கு n என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது நம்பர் ஆஃப் சப்செட். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இதுலேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஓகேவா. ஸோ என்ன மெத்தட்னு புரியுதா. ஸோ அப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன இருக்குது W இருக்குது. ஸோ அப்போ n ஆஃப் W என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ n ஆஃப் W அப்படின்னா இருக்கிறதுல எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் n ஆஃப் நம்பர் ஆஃப். ஓகேவா. ஸோ எத்தனை இருக்குது 1 2 3. ஸோ டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ n ஆஃப் W எவ்வளோ 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராப்பர் சப்செட் ஆஃப், அதாவது சப்செட்டு கண்டுபிடிக்கணும். சப்செட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்துட்டு எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்செட் ஆஃப் W. ஓகேவா. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதுவோம், முதல்ல ரெட்டு தனியாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு நல் செட்டு ரெட்டு ப்ளூவு எல்லோ, அப்புறம் ரெட்டும் எல்லோவும், அடுத்தது வந்துட்டு என்னது ப்ளூவும் எல்லோவும். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்குவோமா. ஸோ அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அது சப்செட். ஓகேவா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சப்செட் அப்படிங்கிறப்போ n ஆஃப் P ஆஃப் W. ஓகேவா. ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது 2 பவரில் m அப்படின்னு மீனிங். ஸோ m அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு mன்னு மீனிங். ஸோ அப்போ 2 பவர் 3. ஓகேவா. ஸோ 2வை க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are எவ்வளோ 8. ஸோ 8 வந்துட்டு என்னது நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் W. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப்
ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஓகேவா. ஸோ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்படின்னா என்ன ஃபார்முலா, நம்ம ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா n ஆஃப் பி ஆஃப் டபிள்யூ மைனஸ் 1 ஓகேவா. ஸோ அப்போ n ஆஃப் பி ஆஃப் டபிள்யூங்கிறது வந்துட்டு என்னது 8. ஸோ 8ல் 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 7 ஓகேவா. ஸோ நீங்கள் இப்படி டைரெக்டாகவேவும் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா n ஆஃப் பி ஆஃப் டபிள்யூக்கு ஃபார்முலா என்ன 2m மைனஸ் 1. ஸோ 2m அப்படிங்கிறப்ப 2mோட வேல்யூ என்ன 3. ஸோ நம்பர் ஆஃப் இதுதான் வந்துட்டு m அப்படிங்கிறது. ஸோ அப்போ 2 மைனஸ் 1. ஸோ 2 எவ்வளோ 8. ஸோ 8 மைனஸ் 1 ஸோ 7 ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதிக்கலாம் ஓகே. இது அல்லது இது. செகண்ட் பாயிண்ட் கவனிங்க. ஸோ எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் ஸ்கொயர்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ 1 ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன 1 2 3 இந்த மாதிரி தானே எடுத்துகிட்டே போக சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 1ஓட ஸ்கொயர் எவ்வளோ 1, 2ஓட ஸ்கொயர் 4, அடுத்து 3ஓட ஸ்கொயர் 9, அடுத்து 4ஓட ஸ்கொயர் 16, 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓட ஸ்கொயர் 36, 7ஓட ஸ்கொயர் 49, 8ஓட ஸ்கொயர் 64, 9ஓட ஸ்கொயர் 81, 10ஓட ஸ்கொயர் 100. நம்மளுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ 100 வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது எக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், n ஆஃப் எக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. ஸோ அப்போ n ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ 10 ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா. ஸோ சப்செட் அப்படின்னா என்ன பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மீனிங். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் சப்செட் அப்படிங்கிறதுனால n ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்ன 2m. இந்த n ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது m. ஸோ அப்போ 2 ஓகேவா. ஸோ 2 ஸோ 2 வந்துட்டு என்ன பண்ணணும் 10 டைம்ஸ் வந்துட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகேவா. ஸோ 2 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are எவ்வளோ 32. மறுபடியும் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் 32 தான் கிடைக்கும். ஸோ 32 × 32 ஆன்சரை நம்மளுக்கு என்ன வருது. ஸோ 3 2s are 6, 3 3s are 9, 0 4, 12க்கு 2 பேலன்ஸ் 1, 1024. ஸோ 2 ஆன்சர் என்ன 1024 ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது n ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணுமா நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ n ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஓகேவா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் 2m மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1. ஸோ 2 எவ்வளோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 1024 அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது 1023 ஓகேவா. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படி. 10th சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 ஃபைண்ட் n ஆஃப் பி ஆஃப் ஏ. ஸோ n ஆஃப் பி ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ அப்படின்னா என்ன சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஓகேவா. ஸோ அப்போ n அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ ஓகேவா. ஸோ சப்செட் ஆஃப் ஏ மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னது 2m. m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ வந்துட்டு என்னவோ அதுதான் வந்துட்டு என்னது m அப்படிங்கிறது. ஸோ அப்போ கவனிங்க, n ஆஃப் ஏ வந்து 4 அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன m இஸ் ஈக்குவல் டு 4 ஓகேவா. ஸோ அப்போ ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 ஸோ அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 × 2 × 2 × 2 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are எவ்வளோ 16. ஸோ அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கிது 16 ஓகேவா. புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு. ஸோ செகண்ட் பாயிண்ட் கவனிங்க, n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ அப்போ m இஸ் ஈக்குவல் டு என்ன தான் 0 தான். ஸோ அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2m. ஸோ அப்போ 2 எனிதிங் பவர் 0 எந்த நம்பருக்கு பவரில் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன 1. ஸோ அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன 1. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் சம் கவனிங்க, n ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து 256. n ஆஃப் ஏ என்ன, அதாவது பவரில் இருக்கும்ல m, அந்த m வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ
இஸ் ஈக்குவல் டு 256. ஸோ இது வந்துட்டு என்னது 2 பவர் எம்மா இஸ் ஈக்குவல் டு இதை வந்துட்டு 2 பவரில் நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 256 ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ 256 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 2 8, மறுபடியும் 2 டேபிளில் பண்ணால் 6 4, மறுபடியும் 2 டேபிளில் பண்ணால் 32, 2 டேபிளில் 1 6, 8 டைம்ஸு 4 டைம்ஸு 2 டைம்ஸு, மறுபடியும் 2 டேபிளில் போட்டால் 1 டைம்ஸு. புரியுதா இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு? ஸோ புரியலன்னா ஸ்லோவாக திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பவரில் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ அப்போ 2 பவர் 8. 256 அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 2 பவர் 8 தான் 256. பேஸ் 2 ஈக்குவல்னால் பவரும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 8. ஸோ எம் 8 அப்படின்னா என் ஆஃப் ஏவும் வந்துட்டு என்னது 8 தானே? ஸோ அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 8. புரியுதா? இந்த